ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீட்டில் இருந்தபடியே நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான அந்த செல்ஃப் என்யூமரேஷன் அது வந்து ஃபில் பண்ணலாம். அது ஃபில் பண்ணுறதுக்கான அந்த வெப்சைட் நேற்று ஓப்பன் ஆகிருச்சு. ஒன்ஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தீங்கன்னா எஸ்சிஐடி அப்படிங்கிற ஒரு 11 டிஜிட் ஐடி உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைன் மூலமாக செல்ஃப் என்யூமரேஷன் நீங்கள் ஃபில் பண்ணணும். இது சென்சஸ் 2027க்கான ஆன்லைன் ப்ராசஸ். தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 17லேருந்து ஜூலை 31 வரைக்கும் இந்த வெப்சைட் போர்ட்டலானது ஓப்பனாக இருக்கும். ஸோ நேற்றைய தினம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் இதில் வந்து டேட்டாலாம் போட்டு ஃபில் பண்ண மாதிரி வீடியோலாம் வந்துச்சு. ஸோ அதனால் யாராருனாலாம் முடியுமோ, யார்கிட்டலாம் மொபைல் அது மாதிரி லேப்டாப்பு இந்த மாதிரி ஆன்லைன் வந்து இருக்கோ, ஆன்லைன் வசதி இருக்கோ, அவங்க எல்லோரும் வீட்டில் இருந்தபடியே இந்த எஸ்சி எனுமரேஷன் ஐடி வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக உங்களுடைய வீட்டுக்கு வரும்போது இந்த எஸ்சி ஐடி நம்ம ஜென்ரேட் பண்ணோம் இல்லைங்களா ஆன்லைனில், அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஜஸ்ட் அந்த ஐடி நம்பர் மட்டும் நோட் பண்ணிட்டு இமீடியட்டாக ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இதை நம்ம ஆன்லைன் மூலம் பண்ணாமல் விட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்க கூடுதலாக டைம் எடுத்து இந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணும்போது அதுக்கான நேரம் அதிகமாக செலவாகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அவங்க வரும்போது வீட்டில் ஒரு சில நாள் இருப்போம், இல்லை பெரியவங்க யாராவது இருப்பாங்க, எதனா ஒரு சில தவறு வந்து நடக்கலாம் டேட்டா சொல்லும்போது. ஸோ அதனால் முன்கூட்டியே நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த எஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது செல்ஃப் என்யூமரேஷன் ஐடி ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இது எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். sc.census.gov.in. ஜஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே இதில் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். இதில் போய்ட்டு நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு அடுத்தபடியாக கேப்சா இருக்கும். அந்த கேப்சா நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் கேப்சா என்ட்ரு பண்ண உடனே வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சிஐடி இட் வில் டேக் அரௌண்ட் 15 to 20 minutes. இந்த ஐடி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். ஸோ பொறுமையாக வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் கொடுக்கக்கூடிய விவரம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். எந்த டாக்குமெண்ட்டும் நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அடுத்தபடியாக நேம் ஆஃப் தி ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது உங்கள் குடும்ப தலைவர்னுடைய பெயர் இதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த குடும்ப தலைவர் பெயர் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கணும். ஏதாவது தவறாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி எடிட் பண்ண முடியாது. அதுக்கு கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் ஓடிபி வரும். தென் நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷனல் தான். இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைனா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தபடியாக வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போது நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி அனுப்பியிருப்பாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக லாங்குவேஜ் செலெக்ஷன் அண்ட் ஓடிபி வெரிஃபிகேஷன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து தேவைப்படுது, நீங்கள் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜே வச்சுட்டு ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு தமிழ் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா தமிழ் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த உங்கள் மொபைலுக்கு வந்திருக்க ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே மேலேயே கொடுத்துருக்காங்க செல்ஃப் என்யூமரேஷன் ஃபார் தமிழ்நாடு வில் பி ஓப்பன் டில் ஜூலை 31. இந்த மாதம் 31 வரைக்கும் தான் ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் அதுக்குள்ளே நீங்கள் இந்த டேட்டா ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. வெரிஃபை ஓடிபி கொடுத்தோன்னே டேட்டா எல்லாமே வெரிஃபை ஆகிடுச்சு. நம்ம ஓடிபி வெரிஃபை ஆனோடனே இதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எதை பற்றி அப்படின்னா ஒரு கூகுள் மேப் மாதிரி ஒரு மேப் ஓப்பன் ஆகும். அந்த மேப்பில் நம்ம வீடு எங்கே இருக்கோ கரெக்டாக அதை பின் பண்ணிடணும். அதுக்கு தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கு சரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு மாவட்டம் அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணி உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்தை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தபடியாக உங்களுடைய பின்கோடு என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுதான் அந்த மேப்பு. ஸோ இதில் நீங்கள் ஜூம் பண்ணியும் கரெக்டாக அந்த உங்கள் வீடு எங்கே இருக்கோ அதில் போய்ட்டு பின் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் எதுனா ஒரு அடையாளம் இருக்குது இல்லைங்களா, எதுனா ஒரு ஃபேமஸான கடையோ ஏதாவது பில்டிங்கோ இல்லை கம்பெனியோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று அந்த அடையாளத்தை நீங்கள் டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேப் அங்கே போயிடும். ஸோ அதுக்கு பக்கத்தில் உங்கள் வீடு இருக்குது அப்படின்னா கரெக்டாக அந்த உங்கள் மேப்பை உங்கள் வீடு வரைக்கும் ஜூம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி வைங்க. ஸோ இப்போ நான் என்னுடைய வீட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன்ஸு உங்களுடைய வீட்டுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தபடியாக கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ரத்து செய் அல்லது அமைவிடத்தை உறுதிப்படுத்தவும். ஸோ கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அமைவிடத்தை உறுதிப்படுத்தவும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேமிக்க அண்ட் அடுத்து அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அடுத்தபடியாக இங்கே பாருங்கள், நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கும். அதாவது உங்கள் வீட்டின் இருப்பிடத்தை உறுதிப்படுத்தவும் இடம் தவறானதாக இருந்தால் உங்கள் எஸ்சி தரவு கணக்கெடுப்பாளருக்கு வழங்கப்பட மாட்டாது. ஸோ கரெக்டாக உங்கள் வீடு இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனை மார்க் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நான் கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் ஆம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் வீட்டு விவரங்கள் வந்துருச்சு. சென்சஸ் வீட்டு விவரங்கள் இப்போ ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாங்க.
மொத்தம் 33 வகையான கேள்விகள் இருக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இதில் நம்ம எப்படி பதிலளிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சென்சஸ் வீட்டு தரையின் பிரதான கட்டுமான பொருள். ஸோ எந்த மாதிரியான கட்டுமான பொருள் உங்களுடைய தரை வீட்டு தரை வந்து டைல்ஸால் இருக்குது அப்படின்னா தரை ஓடுகள் அல்லது மொசைக் போட்டிருக்கீங்கன்னா அந்த மொசைக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை அது சிமெண்ட் தரை அப்படின்னா சிமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இல்லை ஒரு சில பேர் வந்து மரத்தால் ஃபுல்லாக வந்து தரையை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து மரம் அல்லது மூங்கில் அல்லது மண் தரையா. ஸோ கரெக்டான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தபடியாக சென்சஸ் வீட்டு சுவரின் பிரதான கட்டுமான பொருள். வீட்டு சுவர் வந்து எந்த மாதிரி நீங்கள் கட்டியிருக்கீங்க, அதாவது மண் அல்லது சுடப்படாத செங்கல் பயன்படுத்தி கட்டியிருக்கீங்களா, அல்லது மேக்ஸிமம் எல்லாருமே சுட்ட செங்கல் மூலமாக கட்டியிருப்போம். அதனால் சுட்ட செங்கல் அப்படியே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அல்லது மரம் வச்சு கட்டியிருக்காங்களா, இல்லை சைஸ் கல் அந்த கருங்கல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்கல்ல, ஸோ கல் வச்சு கட்டியிருக்காங்களா, அது போன்ற உங்களுக்கு எந்த ஆப்ஷன் சூட் ஆகுதோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த கேள்வி பார்க்கலாம். சென்சஸ் வீட்டு கூரையின் பிரதான கட்டுமான பொருள். உங்கள் வீட்டினுடைய கூரை அது எப்படி இருக்குது, அதாவது புல் ஓலை வச்சு கூரை மேய்ஞ்சிருக்கீங்களா, அல்லது பிளாஸ்டிக் பாலித்தீனா, கையால் தயாரிக்கப்பட்ட ஓடு பயன்படுத்தியிருக்கீங்களா, சுட்ட செங்கல் வச்சு மேலே மேற்கூரை வந்து கட்டியிருக்கீங்களா, இது மாதிரி. இந்த நெக்ஸ்ட்டு இப்போ ஜிஐ சீட்டு அல்லது ஹாஸ்பிட்டாஸ் சீட்டு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். மேக்ஸிமம் இந்த காங்கிரீட் வீடு அப்படின்னா காங்கிரீட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. சென்சஸ் வீட்டின் நிலைமை. உங்களுடைய அந்த வீடு வந்து இப்போ நல்ல நிலைமையில் இருக்குதா, அல்லது வசிக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது, இன்னும் வந்து கொஞ்சம் ரிப்பேர்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா வசிக்கக்கூடிய நிலை, இல்லை சுத்தமாக வந்து பால் அடைஞ்சிருச்சு அப்படின்னா பால் அடைந்த நிலை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஓகே, இந்த டேட்டாலாம் கொடுத்துட்டு சேமிக்காண்ட அடுத்து அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் தொடர விரும்புகிறீரா அப்படின்னு கேட்கும். அதில் ஆம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம்னா அடுத்தபடியாக பொது தகவல். இப்போது உங்கள் குடும்பத்தினுடைய விவரம். இந்த குடும்பத்தில் சாதாரணமாக வசிக்கும் நபர்களின் மொத்த எண்ணிக்கை. ஸோ உங்கள் குடும்பத்தில் அந்த வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் வந்து வசிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், குடும்பத் தலைவரின் பெயர் இருக்குன்னு நம்ம கொடுத்துட்டோம், அதனால் அதை நம்ம எடிட் பண்ண முடியாது. வீட்டு தலைவரின் பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழி தமிழில் வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தமிழில் டைப் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த கீபோர்டு ஒன்று இருக்கும், இந்த கீபோர்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அவங்க வீட்டு தலைவருடைய பெயர் கொடுத்துருப்போம் இல்லையா, அதை வந்து தமிழில் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த முடிந்தது அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போ தமிழில் டிஸ்பிளே ஆகும். தென் கீழே அப்படியே வந்தீங்கன்னா குடும்பத் தலைவரின் பாலினம் ஆணா பெண்ணா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஷெட்யூல்டு வகுப்பு, அதாவது எஸ்டி வகுப்பை சார்ந்தவங்களா எஸ்டி வகுப்பை சார்ந்தவரா, அந்த குடும்பத் தலைவரினுடைய கம்யூனிட்டி கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்சின்னா ஷெட்யூல்டு வகுப்பு அப்படிங்க செலக்ட் பண்ணணும். எஸ்டி அப்படின்னா ஷெட்யூல்டு பழங்குடி அப்படின்னு செலக்ட் பண்ணணும். மற்றவங்க அதாவது எம்பிசி பிசி ஸோ இது போன்றவர்கள் எல்லாமே மற்றவை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த விவரம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. வீட்டின் உரிமை நிலை. நீங்கள் இப்போ வசிக்கக்கூடிய அந்த வீடு, அந்த மேப்பில் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீடு வந்து உங்களுடைய சொந்த வீடா, அல்லது வாடகை வீடு, அல்லது நீங்கள் வாடகை வீட்டில் வசிக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு சொந்த வீடு வேறு எங்கேயே இருக்குது அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் வாடகை வீடு ஆனால் சொந்த வீடு உள்ளது. மூணாவதாக பாருங்கள், வாடகை வீடு ஆனால் சொந்த வீடு இல்லை. வாடகை வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு சொந்த வீடு இல்லை அப்படின்னா அந்த மூன்றாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். வசிக்கும் அறைகளின் எண்ணிக்கை. மொத்தம் அந்த வீடு நீங்கள் மார்க் பண்ணதில் எத்தனை ரூம் வந்து இருக்குது, இன்க்ளூடிங் பெட்ரூமு, கிச்சனு, ஹாலு எல்லாத்தையும் சேர்த்து எத்தனை ரூம் வந்து இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க, மீன்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. இக்குடும்பத்தில் உள்ள திருமணமான தம்பதிகளின் எண்ணிக்கை. மொத்தம் மேரேஜ் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இப்போது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், அப்பா அம்மா இருக்காங்க, அதுக்கப்புறம் கீழே வந்து 2 பசங்க இருக்காங்க அவங்களுக்கு. அதில் ஒருத்தங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுடைய ஃபேமிலி அப்பா அம்மா, அப்புறம் இன்னொருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆகலை, அவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 அப்படின்னு என்ட்ரு பண்ணணும். ஏன்னா அப்பா அம்மா திருமணமானவர்கள், அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு 2 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தர் திருமணமாகி அதே வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னா 2 அப்படின்னு என்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேல்யூ என்ட்ரு பண்ணிட்டு சேமிக்காண்ட அடுத்து அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு ஆம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடலாம். வசதிகள், எந்த மாதிரியான வசதிகள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடிநீருக்கான பிரதான ஆதாரம். இப்போ நீங்கள் கிணத்தண்ணீர் தான் எடுத்து குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கிணறு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அல்லது ஃபில்ட்ரு வாட்ரு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தண்ணி வந்து ஃபுல்லாக ஆர்ஓ தண்ணி உங்களுக்கு பைப் மூலமாக கிடைக்கிது அப்படின்னா சுத்திகரிக்கப்பட்ட குழாய் நீர் அப்படின்னு கொடுத்துருங்க. சுத்திகரிக்கப்படாத குழாய் நீர் அப்படின்னா வேறு எங்கேயிருந்து உங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க, அதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனு. நெக்ஸ்ட்டு கை பம்பு, குழாய் கிணறு, நீர் ஊற்று. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் சூட்டபுளாக இருக்கோ, குளம் குட்டையிலேருந்து ஏறி எடுத்துகிட்டு வரீங்க, அல்லது நீங்கள் பாட்டில் தண்ணி வந்து யூஸ் பண்ணுறீங்க. மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் அந்த 20 லிட்டரு கேன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படியாப்பட்டவர்கள் வந்து அடைக்கப்பட்ட அல்லது பாட்டில் தண்ணீர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அல்லது
மற்ற குடிநீர் ஆதாரங்கள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. குடிநீர் ஆதாரம் கிடைக்கும் இடம் உங்களுடைய வளாகத்துக்குள்ளாரையே கிடைக்குதா அல்லது வளாகத்திற்கு அருகில் கிடைக்குதா, வீட்டுக்குள்ளாரையே வந்து கிடைக்குது அப்படின்னா வளாகத்திற்குள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இல்லை வளாகத்திற்கு அருகில் வந்து கிடைக்குது அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தொலைவாக இருந்தால் தொலைவில். விளக்கு ஒளிக்கான பிரதான எரிபொருள். ஸோ லைட் உங்களுக்கு எந்த பவர் சப்ளை வந்து பயன்படுத்தி எரியுது, மின்சாரமா அல்லது மின்சார இபி கனெக்ஷன் இல்லை அப்படின்னா மண்ணெண்ணெயா அல்லது மற்றவையா, அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லைட்டே இல்லை எங்கள் வீட்டில் அப்படின்னா விளக்கு வசதி இல்லை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து மின்சாரம் அப்படிங்கிற ஆப்ஷன். அடுத்தபடியாக கழிப்பிட வசதி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கழிப்பிட வசதி இருக்குது அப்படின்னா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. கழிப்பிட வசதி இல்லை, டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா இல்லை, திறந்த வெளி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படிங்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பம் மட்டும் தான் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிங்க. இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனு. இல்லை பப்ளிக் டாய்லெட்டை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பொது கழிப்பிடம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அடுத்தபடியாக இந்த கழிப்பிட வசதியின் வகை பாருங்கள். மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான், நவீன மற்றும் தண்ணீர் ஊற்றும் கழிப்பிடம். ஒன்று வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருக்கும், இந்தியன் டாய்லெட்டாக இருக்கட்டும், அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் தான் வரும். ஸோ இதில் பாதாள சாக்கடையுடன் இணைக்கப்பட்டிருக்கா உங்களுடைய டாய்லெட் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன். மேக்ஸிமம் வந்து கீழே தொட்டி வந்து குழி தோண்டி தொட்டி வந்து கட்டி அப்படி தான் வந்து நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். அதனால் ரெண்டாவது ஆப்ஷன் உங்களுக்கு சூட் ஆகும். இல்லை உங்களுக்கு இந்த ஆப்ஷன் சூட் ஆகலை அப்படின்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்த வகையோ அந்த வகையை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக கழிவுநீர் வெளியேற இணைப்பு, மூடிய கழிவுநீர் கால்வாயா அல்லது திறந்த வெளி கழிவுநீர் கால்வாயா, இணைப்பு இல்லையா. இப்போ உங்களுக்கு டிச் கனெக்ஷன் ஏதாவது இருக்குது கழிவுநீர் போகிறதுக்கு அப்படின்னா அது வந்து மேலே 2 ஆப்ஷனில் எதுவோ ஒன்றா தான் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இல்லை எங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷனுமே இல்லை அப்படின்னா இணைப்பு இல்லை அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். வளாகத்திற்குள் குளிக்கும் வசதி. ஸோ உங்களுடைய வீட்டுக்குள்ளார குளிக்கக்கூடிய வசதி இருக்குது அப்படின்னா குளியலறை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். இல்லை கூரையில் ஜஸ்ட் வந்து சுற்றியும் ஓடு தான் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கூரையில்லா குளியலறை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. சமையலறை வசதி மற்றும் எல்பிஜி பிஎன்ஜி இணைப்பு. இப்போ கிச்சனுக்குள்ளார நீங்கள் எல்பிஜி கேஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சமையலறையில் சமைத்தலுக்கு எந்த கேஸ் வந்து இருக்குது, எல்பிஜி அல்லது பிஎன்ஜி, அது வந்து இணைப்பு உள்ளது அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இல்லை கேஸ் கனெக்ஷனே இல்லை அப்படின்னா இணைப்பு இல்லை. வீட்டினுள் சமைத்தல் ஆனால் சமையலறை இல்லை. வீட்டுக்குள்ளே தான் சமைக்கிறேன் ஆனால் சமையல் தனியாக வந்து கிச்சன் ரூம் வந்து கிடையாது, இருந்தாலும் என்கிட்ட வந்து கேஸ் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வெளியில் தான் சமைக்கிறேன், அதாவது எங்கள் வளாகத்துக்குள்ளே சமைக்கிறேன், வீட்டுக்கு வெளியில் வந்து சமைக்கிறேன், கேஸ் கனெக்ஷனும் இருக்குது, கேஸ் வந்து வீட்டுக்கு வெளியே வச்சு தான் சமைக்கிறேன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பிரதான எரிபொருள் என்ன வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, கேஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சமையல் எரிவாயு, இல்லை வேறு ஏதாவது விறகு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விறகு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சேமிக்கான்ற அடுத்து அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுடைய சொத்து விவரங்கள் வந்து கேட்குறாங்க. அதாவது சொத்து விவரம்னா எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க அப்படி கிடையாது. இந்த வானொலி டிரான்சிஸ்டர் உங்கள் வீட்டில் வந்து ரேடியோ சிஸ்டம் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா அப்படிங்கிற ரேடியோ மூலம் அல்லது கைபேசி ஸ்மார்ட் ஃபோன் மூலம் அல்லது இதர சாதனங்கள் மூலம் வானொலி அல்லது டிரான்சிஸ்டர் இதில் வந்து கைபேசி அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் நம்ம மேக்ஸிமம் எல்லோரும் ஃபோன் வச்சுருப்போம். ஸோ அது மூலமாக தான் கம்யூனிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போல்லாம் யாரும் ரேடியோ மூலமாலாம் கம்யூனிகேஷன் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஃபோன் எதுவுமே இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தபடியாக தொலைக்காட்சி, ஏன்னா ஃபோன் வந்து இல்லை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம ஏற்கனவே ஓடிபி வச்சு தான் நம்ம வந்து உள்ளே லாகின் பண்ணியிருப்போம். அதனால் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிவி இருக்குது அப்படின்னா டிவி இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி கேபிள் கனெக்ஷனா இல்லை டிடிஹெச் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இணையதள வசதி இன்டர்நெட் கனெக்ஷன் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா இருக்குது, அது எதன் மூலமாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கைபேசி அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக நாங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் பயன்படுத்துகிறோம், அல்லது இதர சாதனங்கள் வைஃபை நெட்வொர்க்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதர சாதனங்கள் மூலம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட லேப்டாப் கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா அந்த மடிக்கணினி அப்படிங்கிற ஆப்ஷன் நேராக அதில் அல்லது இல்லை அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தொலைபேசி மற்றும் கைபேசி ஸ்மார்ட் ஃபோன் எந்த மாதிரி வந்து வச்சுருக்கீங்க. இப்போது தொலைபேசின்னா உங்களுடைய மொபைல் இருக்குது, தொலைபேசி மட்டும்தான் இருக்குது, லேண்ட்லைன் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அந்த தொலைபேசி மட்டும் அப்படிங்கிற ஆப்ஷன். இதே வந்து மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா கைபேசி மட்டும் அப்படிங்கிறதுல ஸ்மார்ட் ஃபோனா இல்லை சாதாரண கைபேசியா அதுக்கான ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக உங்கள்கிட்ட சைக்கிள் இருக்குது அப்படின்னா சைக்கிள் மட்டும் தான் வச்சுருக்கீங்கன்னா சைக்கிள் ஆப்ஷனு, இல்லை என்கிட்ட வந்து 2 வீலர் இருக்குது அப்படின்னா 2 வீலர் ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட ரெண்டுமே இருக்குது, சைக்கிள் இருக்குது 2 வீலர் இருக்குது அப்படின்னா இரண்டும், அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா 4வது ஆப்ஷனு. அடுத்தபடியாக கார் ஜீப் வேன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
குடும்பத்தினர் உட்கொள்ளும் பிரதான உணவு. ஸோ மேக்ஸிமம் உங்கள் வீட்டில் எது வந்து அதிகமாக சாப்பிட்றீங்க, எந்த உணவு வந்து அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் எண் கீழே இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு சேமிக்க அடுத்து அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அடுத்தபடியாக ஆம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடலாம். விவரங்களை சரிபார்த்து உறுதிப்படுத்தவும். இப்போ நீங்கள் கொடுத்த விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு தடவை டிஸ்பிளே ஆகும். இருப்பிட தகவல், அந்த நெக்ஸ்ட்டு வீட்டு விவரங்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னென்ன கொடுத்தீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வருது. இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியே ஃபுல்லாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்துட்டு இது நீங்கள் டிராஃப்டாக வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதாவது வரைவாக சேமிக்க அப்படின்னா இப்போ நீங்கள் கொடுத்த விவரம் எல்லாமே டிராஃப்டாக சேவ் ஆகிக்கும். இல்லை பேக் சைடில் போயிட்டு நான் மறுபடியும் கரெக்ஷன் பண்ணணும்னா திருத்துதலுக்கு திரும்பவும் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இல்லை நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வரைவாக சேமிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள லாகின் பண்ணி வந்து அந்த டீட்டெயில்ஸ் கரெக்ஷன் பண்ணுறதுனா பண்ணிவிட்டு ஃபைனலாக கூட நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ ஜூலை 31 வரைக்கும் டைம் இருக்குது. இப்போ நான் கொடுத்த விவரம் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். அதனால் உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அது நெக்ஸ்ட்டு ஆம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் இதை நம்ம கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு 11 டிஜிட் எஸ்சி ஐடி வந்து ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம மொபைல் எண்ணுக்கும் அனுப்பிச்சிடுவாங்க. அந்த வீட்டு கணக்கெடுப்புக்கு வரும்போது நம்ம அவங்கக்கிட்ட இந்த எஸ்சி ஐடி கொடுத்தோம் அப்படின்னா ப்ராசஸ் டக்குன்னு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான். இந்த தகவல் முடிஞ்சவரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.